கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம ஜெபவேளை நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேதாகம ஜெபவேளை நிகழ்ச்சியிலே முதல் நூற்றாண்டு சபையாரின் ஜெபம், பிரேயர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ். முதல் நூற்றாண்டு சபையார் எவ்விதமாக ஜெபித்தார்கள் என்பதை பற்றி நாம் புதிய ஏற்பாட்டிலே, குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தொலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலேத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக சீசர்களுக்கு காண்பித்தார். பின்பு பரமேறி சென்றார். பரமேறி சென்ற உடனே அப்போஸ்தலர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்து ஒரு மேல் வீட்டிலே ஏறினார்கள். அங்கே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இருந்தார்கள். ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். முதலாவது அவர்கள் எடுத்துக்கொண்டது ஜெபம். அன்பானவர்களே, ஜெபம் தேவனை நோக்கி ஏறெடுக்கக்கூடிய வேண்டுதல். இந்த ஜெபத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். வேற ஒரு காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. முதலாவது ஜெபித்து ஊழியத்தை துவங்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் உங்களிடத்திலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த மாபெரும் பிரதான கட்டளைகள், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்ற கட்டளையை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக திரும்பி வந்து எருசலேமிலே மேல் வீட்டிலே முதலாவது ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த வேதாகமம் முதல் நூற்றாண்டு சபையார், முதலாவது சபையார் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். அன்றைக்கு யூத கலாச்சாரத்தில் இருந்தவர்கள் தேவாலயத்திற்கு அவர்கள் கடந்து செல்லவில்லை.
தேவன் விட்டு சென்ற அந்த உபதேசத்தை அவர்கள் கைக்கொண்டார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொண்டார்கள். ஒருமனப்பட்டவர்களாக தேவ சமூகத்திலே அங்கே கூடி வந்திருக்கிறார்கள், ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக புதிய ஏற்பாட்டு ஜனங்களாக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக அந்த எருசலேமிலே கூடி வந்திருக்கிறதை நாம் அறிகிறோம். அவர்கள் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்துக்கு நாம் வரும்போது, அவர்கள் யார்? அவர்கள் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட இந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த கலாச்சாரத்தின் மத்தியில் இருந்தவர்கள் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். They continued steadfastly in the apostolic doctrine and fellowship, and in breaking of bread and in prayers. உறுதியாக தரித்திருந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம், அதற்கு முன்னே என்ன உபதேசம் இருந்தது? இயேசுவுக்கு முன்னே மோசேயின் கட்டளைகள் இருந்தது, நியாயப்பிரமாணத்தின் போதனையானது இருந்தது. இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற உபதேசத்திலே அப்போஸ்தலர்கள் நிலைத்திருந்தார்கள். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் இயேசுவுக்கு முன்னே கிடையாது, இயேசுவுக்கு பின்புதான். இயேசுவானவர் பிதாவாகிய தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். பிதாவானவர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கும்போது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போஸ்தலர்கள், கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை முற்றிலுமாக கை கொண்டவர்கள். அந்த உபதேசத்தை முதல் நூற்றாண்டு சீஷர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அவர்களுக்குள்ளாக ஒரு அந்யோன்ய ஐக்கியம் இருந்தது, ஃபெலோஷிப். ஒருமனப்பட்டவர்களாக, ஒரே காரியத்தை பேசக்கூடியவர்களாக, ஒரே காரியத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக, ஒரே காரியத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்யோன்யத்திலே நிலைத்திருந்தார்கள். அப்பம் பிட்குதலிலும் இயேசுவானவர் விட்டு சென்ற ஒரு மாபெரும் நினைவு கூறுதல், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய சரீரத்துக்கு மாதிரியாக அப்பத்தையும் அவருடைய இரத்தத்துக்கு மாதிரியாக திராட்சைப்பழ ரசத்தையும் ஒவ்வொரு வாரத்தோறும் நினைவு கூற வேண்டும். கர்த்தர் வருமளவு அதை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த அப்பம் பிட்குதலிலே முதல் நூற்றாண்டு சபையார் உறுதியாக இருந்தார்கள். ஜெபம் பண்ணிதலிலும் இத்தோடு அவர்கள் நின்றுவிடவில்லை, ஜெபத்திலே உறுதியாக இருந்திருக்கிறார்கள். முதல் நூற்றாண்டு சபையார் ஜெபத்திலே எப்படி உறுதியாக இருந்தார்களோ அதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும். ஜெபமானது கடல் கடந்து இருக்கக்கூடிய மனிதனை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பிணியாளியை சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேசத்திற்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக, இன்னும் சிறைச்சாலையிலே உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, நோயாளிகளுக்காக, சபையினுடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நற்காரியங்களிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக ஈடுபடும்படியாக, இப்படி அநேக காரியங்களை நாம் நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியத்திலே முதல் நூற்றாண்டு சபையார் ஐக்கியமாக இருந்து ஒருமனப்பட்டவர்களாக ஜெபம் பண்ணுதலிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்துல. அந்த அளவுக்கு உறுதி உள்ளவர்களாக முதல் நூற்றாண்டு சபையார் ஜெபத்திலே தரித்திருந்ததை நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது சபையார் பேதுருக்காக ஜெபம் பண்ணினார்களாம்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். மிக ஊக்கமாக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க சபையார். மற்ற யாரை அவர்கள் போய் நாடவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன சொல்வார்கள்? ஒரு IPS அதிகாரியை போய் பார்க்கலாம், அல்லது அமைச்சர்களை போய் பார்க்கலாம், எப்படியாவது சிறைச்சாலையிலிருந்து அவர்களை விடுதலை செய்யும்படியாக நான் போய் பரிந்து பேசுகிறேன் என்று மனிதர்களை நாடி ஓட ஆரம்பிப்பார்கள். ஆனால் முதல் நூற்றாண்டு சபையார் அப்படி அல்ல. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், அரண்மனையை நோக்கி போகவில்லை. இந்த அரண்மனைக்கெல்லாம் மேலாக ஒரு அதிகாரம் இருக்கிறது அல்லவா? பிதாவாகிய தேவனுடைய அதிகாரம், சர்வத்தையும் ஆளக்கூடிய அதிகாரம். அந்த அதிகாரம் உள்ளவரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, அந்த சபையாருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை அந்த விதமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவன் காண்கிற தேவன், நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்கிற தேவன். அவரை நோக்கி இவர்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் பேதுருக்காக. பேதுரு சிறைச்சாலையில் கஷ்டப்படுகிறார், அவர் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். சுவிசேஷத்தை அறிவித்த நபருக்கு சிறைச்சாலை கிடைத்திருக்கிறது. பேதுரு ஊக்கத்தோடு ஜெபித்திருக்க கூடும். சபையாரும் ஜெபம் பண்ணினார்கள், ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்கள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது தேவ சமூகத்திலே. தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் இப்படி நிச்சயத்தை கொண்டு பேதுரு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மரியாள் வீட்டில் தான் அநேகர் கூடி ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் தேவாலயத்திற்கு போய் ஜெபம் பண்ணவில்லை. முதல் நூற்றாண்டு சபையானது வீடுகளிலே ஆரம்பிக்கப்பட்டது. சபை முதலாவது ஒலிவமலையிலிருந்து திரும்பி வந்த அப்போஸ்தலர்கள் மற்ற சகோதரிகள் எல்லாம் எப்படி எருசலேமில் உள்ள ஒரு மேல் வீட்டிலே கூடினார்களோ, அதே போல இங்கே பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்காக சபையார் யாவரும் மரியாளுடைய வீட்டிலே கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே வருகிறார் பேதுரு, மரியாள் வீட்டுக்கு வருகிறார். சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பேதுரு மரியாள் வீட்டுக்கு எப்படி வர முடியும்? தேவ தூதனாலே விடுவிக்கப்பட்டார். இந்த முதல் நூற்றாண்டு சபையாருடைய ஜெபம் தேவ சமூகத்திலே கேட்கப்பட்டது. பூட்டப்பட்ட சிறைச்சாலையிலிருந்து பேதுரு விடுவிக்கப்படுகிறார் தேவ தூதனாலே. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய தெருவுகளை உடையவராக இருக்கிறேன் என்று திருமணம் பெற்றுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே அவர் முழு அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. திறவுகோல்களே உடையவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நம்பிக்கை முதல் நூற்றாண்டு சபையாருக்கு இருந்ததே. அங்கே கூடி ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு வந்து அங்கே அந்த வீட்டை தட்டுகிறார். அங்கே ரோதை என்னும் பேருள்ள ஒரு சகோதரி, இதோ பேதுரு வந்திருக்கிறார் என்று ஜனங்களுக்கு சொல்லுகிறாள். ஆனால் சபையார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ பிதற்றுகிறாய் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது முறை பேதுரு கதவை தட்டுகிறார். திறந்து பார்த்தால் பேதுரு வெளியே நிற்கிறார். உள்ளே வர சொல்லி சைகையிலே அமைதலாக இருங்கள், கர்த்தர் தன்னை விடுவித்த விதத்தை குறித்து சபையாரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். அன்பானவர்களே, முதல் நூற்றாண்டு சபையாரின் ஜெபம் வீணாய் போகவில்லை. நீங்கள் உங்களுடைய சபையை வழிநடத்துகிற போதகருக்காக ஜெபித்ததுண்டா? போதகர் தானே
எங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், நாங்கள் எதற்கு அவருக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய போதகர் உங்களைப் போல ஒரு மனுஷன்தான். அவருக்கும் பாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. அவருக்கும் பசி உண்டாகும், அவருக்கும் தாகம் உண்டாகும். நம்மை போல ஒரு மனுஷன்தான் போதகரும். போதகர்களுக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ண வேண்டும். பேதுருக்காக சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினபடினாலே பிதாவாகிய தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பேதுருவை அற்புத விதமாக விடுதலை செய்தார். அதே போல உங்களுடைய போதகருக்காக நீங்கள் சபையாக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அந்தியோக்கியா சபையாரை குறித்து பரிசுத்த வேதத்திலே நாம் படிக்கிறோம். இந்த அந்தியோக்கியா சபையார் மிகவும் சிறப்பான ஒரு சபையார். முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பேரே அங்கதான் வழங்கப்பட்டது. அந்த சபையார் மிக சிறப்பானவர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இங்கே பர்னபா, சவுல் இவர்களெல்லாம் நம்ம படிக்கிறோம். இவங்களாம் அந்த சபையிலே போதகர்களாக இருந்தாங்க, தீர்க்கதரிசிகளாகவும் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த கர்த்தருடைய ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அந்தியோக்கியா சபையார் ஊழியத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு தாகம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆவியானவரும் அங்கே திருவுளம் பெற்றிருக்கிறார். பர்னபாவையும் சவுலையும் ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க அந்தியோக்கியா சபையிலே. அதில் இவர்கள் வேறொரு ஊழியத்தை கட்ட வேண்டும், அநேக பகுதிகளுக்கு கடந்து செல்ல வேண்டும். எருசலேம் துவங்கி சகல தேசத்திற்கும் சுவிசேஷமானது எடுத்துச் செல்லப்பட வேண்டும். இது தேவனுடைய உன்னதமான திட்டம். அதற்கு இசைவாக அவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள், ஊழியத்திற்காக அனுப்பினார்கள். இன்றைக்கு உங்களுடைய சபையிலே அந்த விதமான காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நம் அளவிலே போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த உன்னதமான சுவிசேஷ உலகம் எங்கிலும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நற்செய்தி, அது நம்மில் விழுந்த கடமையாக இருக்கிறது. சபையாக நாம் அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேக சபைகளை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்தியோக்கியா சபை அந்த காரியத்தை செய்தார்கள். பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதின கடிதத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17-18 வசனங்கள். Pray without ceasing. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இடைவிடாம ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். தேவன் எவ்வளவோ நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார், அதற்கெல்லாம் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தேவன் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளுக்கு ஆலோசனை சொன்னார். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். அந்த வார்த்தையை நம்பி அப்படியே போனாங்க. எல்லோருமே சுகமானார்கள். போற வழியிலே ஆசாரியர்களுக்கு போய் காண்பிக்கவே இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்படியே போகிறார்கள். திரும்பி ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் வந்து நன்றி சொல்லுகிறான். மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். பிதாவாகிய தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கும்படியாக ஆராதனை கூடங்களுக்கு கடந்து செல்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றதற்கு பின்பதாக நன்றி சொல்லும்படியாக நாம் கடந்து சென்றோமா என்று பார்க்கும்போது மிக குறைவாக இருக்கிறது.
அந்த 9 பேர் நன்றி சொல்லாமல் வீடுகளுக்கு போய் விட்டார்களே, அதை போல அன்பானவர்களே, எல்லாவற்றிலுமே நாம் ஸ்தோத்திரம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உண்ணுகிற உணவுக்காக, குடிக்கிற தண்ணீருக்காக, உடுத்துகிற உடைக்காக, ஒவ்வொரு நாளையும் தேவன் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆக இதைத்தான் அங்கே வலியுறுத்துகிறார். எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஒருவேளை கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கலாம். ஐயோ கஷ்டம் வந்துடுச்சு, அதுக்கு எப்படி நாம் யோபு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொடுத்ததுக்கு மாத்திரமல்ல, எடுத்ததற்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறான். தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாது. அதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்க, யாக்கோபு சொல்றார். யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்பம் வருது, அப்ப ஜெபம் தான் பண்ண வேண்டும். தேவன் வெற்றியை கொடுப்பார். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். Let him sing songs. மகிழ்ச்சியா இருந்தா பாட்டு பாடுங்க, துன்பம் வந்தா ஜெபம் பண்ணுங்க. அது தேவனுடைய பார்வையிலே சிறப்பானதாக இருக்கிறது. எனவே யாக்கோபு அதை நமக்கு தெரிவிக்கிறார். மூன்றாவது, யாக்கோபு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் சுஸ்தம் அடையும்படிக்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 5வது அதிகாரம் 14-16 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். Confess your faults one to another and pray one for another that he may be healed. ஒருவருக்காக நாம் ஒருவர் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும். ஒருவருக்கொருவர் குற்றங்களை நாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் என்பதை இங்கே வலியுறுத்துகிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீதிமான்களுடைய ஜெபத்தை தேவன் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். அது பலனுள்ளதாக இருக்கிறது. 2 பேர் ஜெபம் பண்ணும்படியாக போனார்கள். இயேசு சொல்லுகிறார், ஒருவன் பரிசேயன், ஆயக்காரன். இந்த பரிசேயன் இந்த ஆயக்காரனை போல அல்ல என்று சொல்லி ஜெபம் பண்ணான். தன்னை ஒரு நீதிமானாக காட்டினான். ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே நின்று கண்களையே வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிளை அடித்துக்கொண்டு பாவியாக என் மேல் கிருபையாக இரும் என்றான். யார் வீட்டிற்கு நீதிமானாக போனது? அந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாக வீட்டுக்கு போனான். இந்த பரிசேயன் பாவியாக வந்தான், பாவியாகவே வீட்டுக்கு போகிறான். அவன் தன்னை தாழ்த்தவில்லை. நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் குற்றவாளிகள் அல்ல என்று ஒரு நீதிமான்களைப் போல நாம் காட்டுவோம் என்றால் நம்முடைய குற்றங்களை தேவன் உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். மனிதனுக்கு விரோதமாக நாம் தவறு செய்தோம் என்றால் மனிதனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் தேவன்கிட்ட கேட்டுவிட்டேன் மன்னிப்பு, மற்றவர்களிடத்திலே சொல்லிவிட்டேன் நான் அவனை மன்னித்து விட்டேன் என்று போதாது. யாருக்கு விரோதமாக நாம் செய்தோமோ அந்த மனிதனிடத்திலே போய் அறிக்கையிட வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு உங்கள் குற்றங்களை ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25-26 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள்.
நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்க அவனுக்கு மன்னிச்சா தான் அவர் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார். ஒரு மனிதனை காயப்படுத்தி விட்டோம், அந்த மனிதனுக்கு காயத்தை ஆற்ற வேண்டும் என்றால் யார் செய்வது? யார் காயப்படுத்தினாரோ அந்த மனிதன் தான் போய் ஆற்ற வேண்டும். உன்னை நான் காயப்படுத்தி விட்டேன், மன்னித்துக்கொள் என்று கேட்கும்போது அவனுடைய மனது ஆறும். நான் தேவனிடத்தில் சொல்லிவிட்டேன் இல்லைதான் அவனுடைய உறவினிடத்தில் சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் போதாது. இந்த போதனையின்படியாக நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்திலே கேட்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 7-10 வசனங்கள். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துவ வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அந்த புஸ்தகத்தை வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துவ வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, பரிசுத்தவான்களுடைய ஜெபம் இயேசுவின் மூலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆக பரிசுத்தவான்களுடைய ஜெபம் மிக முக்கியமானது. அன்பானவர்களே, ஜெப தூப வர்க்கம் தேவ சமூகத்துக்கு ஏறெடுக்கக்கூடிய ஒன்று. அதை தேவ சமூகத்துக்கு நாம் செலுத்துகிறோம். நம்முடைய கோரிக்கைகளை தேவ சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம். முதல் நூற்றாண்டு சபையாரை போல ஒருமனப்பட்டவளாக, உறுதி உள்ளவளாக, ஊக்கமாக நம்மை வழிநடத்தக்கூடிய போதகர்களுக்காக சபையாக சேர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் எப்படி உறுதியோடு கூட இருந்தார்களோ அதே போல நாம் உறுதியோடு கூட இருக்க வேண்டும். வீடுகளில் கூடி அங்கே ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். நாமும் அமிதமாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்தியோக்கியா சபையாரை போல ஜெபித்த அநேக ஊழியக்காரர்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த ஊழியம் பல இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். மேலும் ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னித்து நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீதிமானுடைய ஜெபம் தேவ சமூகத்திலே கேட்கப்படும். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக சபையோடு கூட இருந்து ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, முதல் நூற்றாண்டு சபையாரை போல நாங்கள் உறுதி உள்ளவர்களாக ஜெபத்திலே தரித்திருக்கவும், சபையின் வளர்ச்சிக்காக ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணவும் இந்த ஆலோசனைகளை கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், சபையார்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க, அவர்களை சத்தியத்துக்கு நேராக தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய ஜெப விண்ணப்பங்களை பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பிதா தாமே கேட்டு சகல நன்மையினாலும் அவர்களை முடிசூட்டி வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் வலிமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். 041 another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.